உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு ராஜா. அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மை உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, அவங்க 2 பேருக்கும் இடையில தப்பான உறவு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சவங்க கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருந்தீங்க. முன்னாடியே அவங்கள பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா ரேவதி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பாளே. உங்க ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டர் கிட்டயும் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் அவ்வளவு தூரம் கேட்டோம், அவங்க உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க. நீங்க இந்த உண்மையை மறைக்கிறதுக்கான காரணம் என்னத்த? ராஜா, நான் உண்மையை சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா ரேவதி? என்ன பண்ணிருப்பா? நான் எந்த குடும்பத்தை என்னோட வாழ்நாள் முழுக்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த குடும்பத்தோட வாரிசு அந்த சேதுபதியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பா. மகேஷ் தப்பானவன்னு தெரிஞ்சதும் இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்தா மண்டபத்துல ஒரு கிழவி சுத்திக்கிட்டு இருந்தால பரமேஸ்வரின்னு, அவ பேரனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிருப்பா. அவ ஏற்கனவே 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடு மட்டும் நடக்காம இருந்திருந்தா அந்த கிழவியோட பேரனை கட்டிக்க சம்மதம் சொல்லிருப்பேன்னு சொன்னா. அப்படி அவ சம்மதம் சொல்லிடக்கூடாதுன்னு தான் மகேஷ் தப்பானவங்கிறத நான் யார்கிட்டயும் சொல்லல. என் ஃப்ரெண்டு மல்லிகாவையும் நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உன்னையும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அத்த, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்களா? என்ன மாப்ள திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க? நான் எதுக்கு கடத்தணும்? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை நீங்க தான் பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இல்ல மாப்ள, அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் எதுக்காக எதனால ஓடுனான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஏதாவது முன்விரோதம் இருந்து அவங்க கூட அவனை கடத்தி இருக்கலாம்ல. ராஜா, நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துரு. இப்போ நீ இந்த வீட்டோட மாப்பிள, ரேவதியோட புருஷன். அத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த மகேஷ் மாயாவை பத்தின விஷயங்களை தூக்கி குப்பையில போடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.